Alhamdulillah, al-Wahid al-Qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil atuhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين وقال نبينا صلى الله عليه وسلم أفضل العبادة انتظار الفرج من الله تعالى அவுகமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, உலகிலே சில விஷயங்கள் உண்டு, அதன் மூலமாக உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படும். பிசிக்கலி, உடல் ரீதியாக சில விஷயங்களின் மூலமாக பாதிப்புகள் ஏற்படும். உலகத்திலே சில விஷயங்கள் உண்டு, அதன் மூலமாக மனநலம் பாதிக்கும். மென்டலி பிரச்சனைகள் வரும், ப்ராப்ளங்கள் வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே ஒரு விஷயம் உண்டு, அதன் மூலமாக உடல் நலமும் பாதிக்கும், மனநலமும் பாதிக்கும். அது கவலை என்கின்ற விஷயம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே ஆக பலமானது மழை. மழையை இரும்பால் குடைந்து விடுவதால் இரும்பு அதை விட பலமானது. இரும்பையும் நெருப்பு உருக்கி விடுவதால் நெருப்பு அதை விட பலமானது. நெருப்பை தண்ணீர் அணைத்து விடுவதால் தண்ணீர் அதைவிட பலமானது. தண்ணீரை மேகம் சுமப்பதால் மேகம் அதைவிட பலமானது. மேகத்தையும் காற்று களைத்து விடுவதால் காற்று அதைவிட பலமானது. காற்றையும் மனிதன் சில சமயங்களிலே அடைத்து விடுவதால் ஏதாவது ஒன்றுக்குள்ளாக மனிதன் அதைவிட பலமானவன். மனிதனை போதை மிகைத்து விடுவதால் போதை மனிதனை விட பலமானது. போதையையும் தூக்கம் அழித்து விடுவதால் தூக்கம் அதை விட பலமானது. அந்த தூக்கத்தையும் இல்லாமல் ஆக்கி விடுவதால் கவலை அதை விட பலமானது. ஆக உலகத்திலே ஆக பலமானது கவலையாகும் என அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கவலை தூக்கம் இல்லாமல் ஆக்கிவிடும். தூக்கமின்மை உடல் நிலத்தை சிதைத்துவிடும். நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு சைக்காலஜிக்கலாக மருத்துவம் செய்வதற்காக ஒரு மனோ தத்துவ மருத்துவரை நீங்கள் அணுகுவீர்களே ஆனால் அவர் உங்களிடத்திலே கேட்கின்ற முதல் கேள்வி சரியாக தூங்குகிறீர்களா என்பதுதான். அப்படி தூக்கம் இல்லாமல் இருக்குமே ஆனால் உங்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மாத்திரைகள் பெரும்பாலும் தூக்க மாத்திரைகளாக இருக்கும். காரணம்,
தூக்கம் சரியாகிவிட்டால் மனம் சரியாகிவிடும், மனம் சரியாகிவிட்டால் உடல் சரியாகிவிடும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, கவலை என்பது எல்லா வகையிலும் மனிதனுக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. கவலைகளுக்கு வயது வித்தியாசம் இல்லை. விவரம் தெரிந்த வயதிலிருந்து சக்கராத்துடைய நிலைமை வரை மனிதனுக்கு கவலைகள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். விவரம் தெரிந்த வயதில் ஏதாவது ஒரு பொருளை தன்னுடைய தாய் தந்தையரிடத்திலே கேட்டு அது கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற கவலை சக்கராத்து வரை, உயிர் பெறுகின்ற நேரம் வரை என்னென்ன காரியங்கள் செய்திருக்கலாமே, உலகத்தினுடைய எல்லா நேரங்களையும் சரியாக பயன்படுத்தி இருக்கலாமே, அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்திருக்கலாமே என்கின்ற கவலை வரை மனிதனை கவலைகள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் கஷ்டத்திலே, சிரமத்திலே, கவலையிலே படைத்திருக்கிறோம் என்கிறான் இறைவன். கவலைகள் என்பது பொதுவானது. கண்ணியத்திற்குரியவர்களே, கவலைகள் தீயவர்களுக்கு மட்டும்தான் வரும், கெட்டவர்களுக்கு மட்டும்தான் வரும், நல்லவர்களுக்கு வராது என்பது அல்ல. இன்னும் சொல்ல போனால் நல்லவர்களுக்குத்தான், நன்மையை அதிகம் செய்யக்கூடியவர்களுக்குத்தான், அதிகமான தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களுக்குத்தான், அதிகமான தொழுகைகளை தொழக்கூடியவர்களுக்குத்தான் கவலை அதிகமாக இருக்கும், கவலை அதிகமாக வரும். ஏன் நபிமார்களுக்கு வராத கவலையா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத கவலையா? நபிகளாருடைய வாழ்நாளிலே ஒரு ஆண்டுக்கு ஆமுல் ஹுஸ்ன், கவலையின் ஆண்டு என்பது வருடத்தினுடைய பெயர். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளிலே, வாழ்விலே ஒரு ஆண்டு, அந்த ஆண்டுக்கு ஆமுல் ஹுஸ்ன் என்றே பெயர், கவலையின் ஆண்டு என்றே பெயர். அப்படியானால் அந்த ஆண்டு முழுவதும் நபிகளார் எவ்வளவு கவலைகளை அனுபவித்திருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சுருக்கமாக இப்படி சொல்லலாம், உலகிலே கவலை இல்லாத எந்த மனிதர்களும் கிடையாது, கவலை இல்லாத யாரும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, கவலை இல்லாத ஒரு நிலை உண்டு. ஒரு எல்லா மனிதர்களுக்கும் கவலை இல்லாத ஒரு நிலைன்னு ஒன்று இருக்கு. அது எங்கன்னு கேட்டா அது சொர்க்கத்துல, சுவனத்தில் மட்டும்தான் கவலை இல்லாத ஒரு நிலை. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருப்பார்கள். எங்க? சொர்க்கத்திலே. சுவனவாசிகள் இப்படி துஆ செய்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னல் ஹஸன். கவலையை எங்களை விட்டும் நீக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சுவனவாசிகள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். இப்ப கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்வு என்பது சுவனத்து வாழ்வு. அப்படியானால் உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வகையான கவலைகளும் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, கவலையான சமயங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் அற்புதமான வழிகாட்டுகிறது. அதற்கு முன்னால் அழுத்தமாக, சற்று ஆழமாக மனதிலே பதிய வைக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கிறது. முதலாவது, குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதை எழுதி வைத்திருக்கிறானோ அந்த ஒன்றை தவிர எந்த ஒன்றும் எங்களுக்கு அணுகாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் நமக்காக நம்முடைய விதியிலே எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதை தவிர எந்த ஒன்றும் அணுகாது. அப்படியானால் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றும், அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், சிரமமாக இருக்கட்டும், அவைகள் அத்தனையும் எழுதப்பட்டது, அது நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஆணித்தரமான எண்ணம், ஆணித்தரமான நம்பிக்கை,
மனதில் ஆழமாக இருக்க வேண்டும். ஓ மௌலானா, அல்லாஹ் எங்களுடைய பாதுகாவலன், அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான், அல்லாஹ் பாதுகாப்பான். வலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம உலகத்துல அனுபவிக்கின்ற எந்த சிரமமாக, எந்த கஷ்டமாக, எந்த கவலையாக இருந்தாலும் அது அல்லாஹ் எழுதி வைத்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, கவலைகள் என்பது மிக நீளமானது. பணம் சம்பந்தமான கவலைகள் என்பது ஒரு நீளமான பட்டியல். கொடுக்கல் வாங்கலிலே, கடன் விஷயத்திலே, வியாபாரத்திலே பணம் சார்ந்த கவலைகள் என்பது மிக கொடூரமானது. அதே போன்று தொழில்துறையிலே, வியாபாரத்திலே, லாப நஷ்டத்திலே, அதே போன்று குடும்பத்திலே, பிள்ளைகளின் விஷயத்திலே, மனைவியுடைய விஷயத்திலே, கணவனுடைய விஷயத்திலே கவலைகள் என்பது நீளமானது. இதோ இந்த +2 உடைய மார்க் வந்துச்சு, நிறைய பேர் ஃபெயில் ஆகுவோன்னு பயந்தே தற்கொலை பண்ணியிருக்கேன், கவலைப்பட்டே தற்கொலை பண்ணியிருக்கேன். ஃபெயில் ஆகல, மார்க் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நல்ல மார்க் எடுத்திருக்கேன். நினைச்ச மார்க் வரல அப்படிங்கிற கவலை, நினைச்ச கட் ஆஃப் வரல அப்படிங்கிற கவலை, நினைச்ச காலேஜில் சேர முடியலையே அப்படிங்கிற கவலை, நினைச்ச படிப்பு எடுக்க முடியலையே அப்படிங்கிற கவலை. இதோ 10th ரிசல்ட் வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையில சிவகங்கை மாவட்டம் முதல் மாவட்டமாக வந்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுல ஏற்படக்கூடிய கவலை, நினைச்ச மார்க் வரல, நினைச்ச சென்டம் வரல, நினைச்ச பாடத்துல வரல. கவலைகள் என்பது மிக நீளமானது. நினைத்தது மாதிரி கணவன் அமையவில்லை, நினைத்தது மாதிரி மனைவி அமையவில்லை, நினைத்ததை போன்று பிள்ளைகள் வளரவில்லை, நினைத்ததை போன்று வியாபாரம் அமையவில்லை, நினைத்ததை போன்று வேலை கிடைக்கவில்லை, நினைத்ததை போன்று பணம் ஒழுங்காக வரவில்லை, நினைத்ததை போன்று லாபங்கள் கிடைக்கவில்லை. எவ்வளவு கவலைகள்! கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஒரே வார்த்தைகளை சொல்லுகிறான், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் நமக்கு என்ன நாடி இருக்கிறானோ அதை தவிர வேற எந்த ஒன்றும் நம்மை வந்தடையாது. இது ஆழமாக மனதில் பதிய வைக்கும். இரண்டாவதாக, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வருது, நமக்கு ஒரு சிரமம் வருது அப்படின்னு சொன்னா அது நமக்கு சக்திக்கு உட்பட்டது. ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது பொய்யாகாது, அது தவறாகாது, அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லாதது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை சக்திக்கு மீறி உங்களை சோதிக்கிறது இல்லைங்கிறான், உங்களுடைய சக்திக்கு மீறி உங்களை கஷ்டப்படுத்துறது இல்லைங்கிறான். அப்ப நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிரமமும் கஷ்டமும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டது. அப்ப நாம அதை இலகுவாக கடந்து விடலாம் அப்படிங்கிறது அர்த்தம். இது நம்முடைய இறுதி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இது நம்முடைய வாழ்வினுடைய முடிவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். அல்லாஹ் நமக்கு சக்திக்கு உட்பட்டு சோதிக்கிறான், சக்திக்கு மேல் நம்ம சோதிக்கிறது இல்லைங்கிறான். உலகத்துல நீங்கள் எவ்வளவு வேதனைகள் படுங்கள், எவ்வளவு சிரமப்படுங்கள், எவ்வளவு கஷ்டப்படுங்கள், எவ்வளவு கவலைப்படுங்கள், அத்தனையும் உங்களுக்கு சக்திக்கு உட்பட்டதுங்கிறான். சக்திக்கு மேல உங்களை சோதிக்கிறது இல்லைன்னு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, கஷ்டங்கள், சிரமங்கள், கவலைகள் வருகின்ற பொழுது இந்த ஆயத்தை ஆழமாக மனசுல நிக்கணும். அல்லாஹ் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு தான் சோதிக்கிறான், இதுல இருந்து என்னால் வெளியே வந்துட முடியும். சக்திக்கு மீறி சோதிச்சா தான் என்னால் வெளியே வர முடியாது. எந்த சிரமமா இருந்தாலும், எந்த கஷ்டமா, அல்லாஹ் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு சோதிக்கிறானா இதை நான் கடந்துருவேன்னு அர்த்தம். இதை விட்டு என்னால் வெளியே வர முடியும்னு அர்த்தம். ஏன் கவலைப்படணும்? கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்றாவதாக, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. ஒவ்வொரு கஷ்டத்தோடும் கவலையோடும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு லேஸ் இருக்கிறது, ஒரு விடுதலை இருக்கின்றது. அல்லாஹ் சொல்றான், இன்னமல் உஸ்ரி. கஷ்டம் இருக்கும் இல்லன்னு இல்ல, கவலை இருக்கும் இல்லன்னு இல்ல, ஆனா அந்த கஷ்டத்தோடு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு லேஸ் இருக்கிறது, நீங்க அதுல இருந்து விடுதலை பெறுவது இருக்கிறது. அல்லாஹ் ஒரு தடவை சொல்லல, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, 2 தடவை சொல்றான் ஒரே திருவசனத்துல, அடுத்தடுத்த அதே வார்த்தைய. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய மனம் தளர்ந்து விடக்கூடாது, நீங்கள் கவலையில் தோண்டு விடக்கூடாது. 2 தடவை இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா.
கஷ்டம் மட்டும் உங்களுக்கு இல்ல, அடுத்த ஒரு லேஸ் இருக்கு, அடுத்த ஒரு லேஸ் இருக்கு, அடுத்த ஒரு நன்மை இருக்கு, அடுத்த ஒரு சந்தோஷம் இருக்கு, அடுத்து உங்களுடைய வாழ்நாள் சுபிட்சமாகும். இதுவே வாழ்க்கை அல்ல. இப்படியே உங்களுடைய வாழ்நாள் இருந்துடாது. இப்படியே நீங்க சிரமப்பட்டுக்கிட்டே இருந்துட மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, நல்ல மகிழ்ச்சி இருக்கு, நல்ல சந்தோஷம் இருக்கு. அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே, கவலைகளை கொடுக்கின்ற அல்லாஹ் மகிழ்ச்சியையும் சேர்த்தே சொல்லுகிறான். இதுல தோன்றாதீங்க, இதுல சிரமப்பட்டுறாதீங்க, இதனால் உங்களுடைய வாழ்க்கை இழந்துடாதீங்க, பொறுமையை இழந்துடாதீங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு ஏற்படுகின்ற கவலைகளும் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களும் அல்லாஹ் விதித்தது, நம்முடைய சக்திக்கு உட்பட்டது. இதற்கு பிறகு ஒரு வழி இருக்கிறது அப்படிங்கிறத ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகளார் இதை அற்புதமாக சொல்லுவார்கள். வஅலம் அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபல்லாஹு லக. இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய நாடினால் அல்லாஹ் எதை விதித்தானோ அந்த அளவே தவிர உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. இந்த ஒட்டுமொத்த உலகம் அன்னல் உம்மத்தங்கிறான், உம்மத்தன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து, இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்குது. ஆனா அல்லாஹ் அப்படி நாடல, எழுதலன்னு சொன்னா எந்த நன்மையும் செய்ய முடியாது. வலவிஜ்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபல்லாஹு அலைக. இந்த ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தொல்லை தர நாடினால், உங்களுக்கு ஒரு கஷ்டம் தர நாடினால், உங்களுக்கு ஒரு சிரமம் தர நாடினால் அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை எழுதி வைத்தாலே தவிர அவர்களால் எந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் தர முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு ஏற்படுகின்ற எல்லா கஷ்டமும் எல்லா சிரமமும் அல்லாஹ் கொடுத்தது. அது அல்லாஹ் நாடினாலே தவிர வேற யாராலும் நீக்க முடியாது. இந்த நமக்கு ஏற்படுகிற எல்லா நலவுகளும் அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் நாடினாலே தவிர அது நம்ம இருந்து யாராலும் புடுங்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆழமான ஒரு நம்பிக்கையை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஈமான். நமக்கு சிரமங்கள், கஷ்டங்கள், கவலைகள் வருகின்ற பொழுது இது ஆழமா மனசுல இருக்கணும். ஏன்னா நாம ஈமான் கொண்டு இருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நலவும் தீமையும் விதியின்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், எனக்கு என்ன தீங்கு வந்தாலும், எனக்கு என்ன நன்மை வந்தாலும் நான் அல்லாஹ்வை கொண்டுதான் வருதுன்னு நான் ஈமான் கொண்டு இருக்கிறேன். அப்ப என்னுடைய கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நான் நுழைகுலைந்து போய்விடுவது இருக்கிறது, நான் கவலைகள் வருகின்ற பொழுது நான் நிலைகுலைந்து போய்விடுவது இருக்கிறது. அது என்னுடைய ஈமானிலே பங்கத்தை ஏற்படுத்தும், குறையை ஏற்படுத்தும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி கஷ்டங்கள், கவலைகள் பெருமளவிலே வருகின்ற பொழுது முதலாவதாக நம்முடைய வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பாலும் கவலைகள் வருகின்ற பொழுது, தாங்க முடியாத சிரமங்கள் வருகின்ற பொழுது மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஷிர்கான வார்த்தைகளாக, தவறான வார்த்தைகளாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அவனை சங்க செஞ்சு அவனை கண்ணியப்படுத்தி நல்லவைகளை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சா ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்திட்டான்னு சொல்றான். ஆனா அதே அல்லாஹ் அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அல்லாஹ் அவனுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்தை சுருக்கி குறைத்து சோதித்தால், அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கல, கொஞ்சம் குறைச்சிட்டான், வேலையை கொடுக்கல, சம்பாத்தியத்தை கொடுக்கல, வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுத்து சுருக்கிட்டான், பணங்காசுகளை சிரமத்தை கொடுத்து சுருக்கிட்டா ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை சிறுமைப்படுத்திட்டான், கேவலப்படுத்திட்டான்னு சொல்றான். கல்லா, இப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் விரும்புறது இல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எப்பொழுது நல்லவைகளை கொடுக்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்திட்டான்னு சொன்னீங்களோ அதே தான் அல்லாஹ் சிரமங்களை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, கவலைகளை கொடுத்து சோதிக்கின்ற பொழுதும் அதே தான் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இதை விடவும் சிரமப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
நான் எனக்கு நல்ல செருப்பில்ல நடந்து போயிட்டு இருக்கேன். கால் இல்லாதவர்களை பார்க்கின்ற பொழுதுதான் செருப்பில்ல என்பது மிக குறைவாக தெரிகிறது. காலே இல்ல சிலருக்கு, எனக்கு செருப்பு தான் இல்ல, நல்ல செருப்பு இல்ல, காலே இல்ல. அல்லாஹ் அவர்களை விடவும் என்னை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, கவலைகள் வருகின்ற பொழுது, சிரமங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வை திட்டுவது, அல்லாஹ்வை ஏசுவது, அல்லாஹ்வை சபிப்பது. அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, அல்லாஹ்வுக்கு காது இல்லையா, அல்லாஹ் என்னதான் பாப்பானா, நான் இபாதத்தாக இருக்கிறேன். அதே போன்று மற்ற விஷயங்களை சபிப்பது, திட்டுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறோம், வாகனம் ஏதாவது கோளாறு செய்து நின்று விடுகிறது, அந்த வாகனத்தை சபிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், இப்படி நின்றுச்சே, சரியான தொல்லையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பிறகு சரியாகி அதன் மீது நீங்கள் பயணிப்பீர்களே ஆனால் சாபமிடப்பட்ட வாகனத்தின் மீது நீங்கள் பயணிக்கிறீர்கள் அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு சிரமம், அது இன்னும் உங்களுக்கு கஷ்டம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று சிரமத்திலே, கஷ்டத்திலே, கவலையிலே யாரையாவது சபிக்கின்ற பொழுது அந்த சாபம் அவர்களுக்குரியதாக இருந்தால் மட்டுமே அவர்களை போய் சேரும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது வானத்திற்கு செல்லும், பூமிக்கு செல்லும், அதை சார்ந்தவரிடத்திலே செல்லும். அதற்கு அவர் உரித்தானவராக இல்லை என்றால் அது மீண்டும் யார் சபித்தார்களோ அவர்களை வந்து சேர்ந்துவிடும். சபிக்கின்ற பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். சபிக்கவே கூடாது, மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. யாரையும் சபிக்க கூடாது. நீ நாசமா போவ, நீ உருப்படி இல்லாம போவ, நீ ஒண்ணும் இல்லாம போவ, உன்னுடைய பிள்ளைகள் ஒண்ணும் இல்லாமல் போகட்டும், உன்னுடைய குடும்பத்தார்கள் நாசமாகட்டும், இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. இவைகளெல்லாம் அது போகும். அதற்கு மிகச்சரியாக உரித்தானவராக இருந்தால் மட்டுமே அது அவர்கிட்ட போய் சேரும். நீங்க முழுவதுமாக அநியாயம் செய்யப்பட்டிருக்க வேண்டும், எந்த விதமான வேறு வழியும் இல்லாமல் நீங்கள் நிர்பந்தமாக நீங்கள் அநியாயம் செய்திருக்க வேண்டும், வலுக்கட்டாயமாக நீங்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய ஆதரவோடு சில விஷயங்கள் நடைபெற்று அதனால் சபிக்கப்படுமேயானால் சாபம் மீண்டும் வந்து சேரும். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க பார்க்கலாம், நிறைய குடும்பத்துல ஒரு பிரகாசம் இல்லாமலே இருக்கும், வெளிச்சம் இல்லாமலே இருக்கும், ஏதாவது சிரமம் இருந்து கொண்டே இருக்கும். காரணம், அந்த குடும்பத்தார்கள் பிறரை சபிப்பவர்களாக இருப்பார்கள், எந்த விதமான அநியாயம் செய்யப்படாமல் சபிப்பவர்களாக இருப்பார்கள். இப்ப அந்த சாபம் என்ன செய்யும் சொன்னா நேரா போய் சேராது, வானத்துக்கு போகும், பூமிக்கு போகும், எங்கேயும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் மீண்டும் வந்து சேர்ந்து விடும். அதனாலதான் சில பேருடைய வியாபாரத்துல லாபமே இருக்காது. நல்லா பார்த்திருக்கலாம், எங்க கடை வச்சாலும் ஓடாது. என்னன்னு கேட்டா இது மாதிரியான வார்த்தைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, வெள்ளிலிருந்து புறப்பட்ட அம்பு, கறந்து விட்ட பால், வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தை மீண்டும் புகாது, திரும்ப போகாது. அதனால இந்த விஷயங்களில மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது, நமக்கு சிரமம் வருகின்ற பொழுது முதல்ல நாம் கட்டுப்படுத்த வேண்டியது நம்முடைய நாவு, நம்முடைய வாய், நம்முடைய வார்த்தைகள். யா அல்லாஹ், நீ சிரமம் தந்திருக்க, நீ கஷ்டம் தந்திருக்க, நீயே இதை எடுத்துக்கொள்வாய், நீயே எனக்கு ரிலீஃப் செய்வாய், நீயே இவைகளை விட்டு என்னை பாதுகாப்பாய், இந்த கவலைகளை போக்குபவன் நீ. இது மாதிரியான வார்த்தைகள் வர வேண்டுமே தவிர இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வையோ மற்றவர்களையோ மற்ற மிருகங்களையோ வாகனங்களையோ சபிப்பதென்பது கூடாது. முதலாவது. இரண்டாவது, முழுவதுமாக அல்லாஹு தஆலா இந்த கஷ்டத்திலிருந்து, கவலையிலிருந்து என்னை நீக்கி விடுவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்கணும். அஃதலுல் இபாதத்தி இன்திதாருல் ஃபர்ஜி மினல்லாஹ். இபாதத்துகளிலேயே ஆகச் சிறந்தது அல்லாஹ் இந்த கவலையிலிருந்து போக்கி மகிழ்ச்சியை தருவான் என்று எதிர்பார்த்திருப்பது. இணையத்திற்குரியவர்களே, நீங்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகள், நபிகளாருடைய வரலாறுகளை பார்த்தா உங்களுக்கு அதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியும். பெரும் கவலைகள், பெரும் கவலைகள். அபூ சல்மா, உம்மு சல்மா. அபூ சல்மாங்கிறது கணவனுடைய பெயர், உம்மு சல்மாங்கிறது மனைவியுடைய பெயர். ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அற்புதமான கணவனும் அற்புதமான மனைவியும். இப்படியான ஒரு கணவனும் இப்படியான ஒரு மனைவியும் அவ்வளவு அந்யோன்யமாக இருந்திருக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்யோன்யமான கணவனும் மனைவியும்.
உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹது போருக்கு பிறகு பனு அஸத் அப்படிங்கிற போர்ல அபூ சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காயம்படுகிறார்கள். காயம் பெருசாகுது, ரத்தம் வழிஞ்சுகிட்டே இருக்கு. வீட்டுல இருக்காங்க. உம்மு சல்மா அவர்களுக்கு பார்க்க அவ்வளவு கவலை. தன்னுடைய அருமை கணவர், தன்னுடைய அற்புதமான கணவர், தன்னுடைய அந்யோன்யமான கணவர் இவ்வளவு கஷ்டப்படுற கவலை. ஒரு கட்டத்தில் அந்த காயத்துடைய இது தாங்க முடியாம வஃபாத் ஆகிவிடுகிறார். எவ்வளவு வேதனையா இருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே. அந்யோன்யமான கணவனும் மனைவியும் 2 பேர்ல ஒருவர் பிரிஞ்சிட்டா, கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு தெரிஞ்ச ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. கணவர் சிறு வயசுல வஃபாத் ஆயிட்டார். ஒரு அளவு வயசுல ஒரு 40-45 வயசுல வஃபாத் ஆயிட்டார். ஏறத்தாழ 10-15 வருஷம் ஆச்சு அவர் வஃபாத் ஆகி. இன்ன வரைக்கும் அதுல இருந்து அவங்க மீளல, இன்ன வரைக்கும் மீளல. அழுது அழுது கவலைப்பட்டு கைகாலெல்லாம் ஒரு பக்கம் வாதம் வருகின்ற அளவுக்கு கவலை இன்ன வரைக்கும் கவலை. நமக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு. அப்படியான கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள், இப்ப உலகத்திலே இருக்கிறாங்க. அவ்வளோ அந்யோன்யமான, அவ்வளோ கவலையா. ஆனா மார்க்கம் அதை அனுமதிக்கல, அது வேற விஷயம். 3 மாசம் 4 மாசம் 10 நாள் தலாக்கா இருந்தா 3 மாசம், கணவன் இறந்தா 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுபவிக்கணும். அதுக்கடுத்து நடைமுறை சரியாக வந்துடணும் அப்படிங்கிறதா மார்க்கம் சொல்லுகின்ற விஷயம். இதாவே அதனால தான் துக்கம் அனுபவிக்கிறியா 4 மாசம் 10 நாள், அப்புறம் நீ ரொட்டீன் லைஃபுக்கு வந்துரு அப்படிங்கிறதா அதனுடைய பொருள். அடுத்த கணவனை நீ திருமணம் முடிப்பதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது. அது ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடணும்னு அர்த்தம். ஆனா இவர்கள் அந்த அந்யோன்யத்தின் காரணமாக இதுவரைக்கும் கவலையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, அபூ சல்மா உம்மு சல்மாவும் அவ்வளவு அந்யோன்யம். அது கணவரை இழந்து விட்டதற்கு பிறகு எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனால் அவர்கள் அல்லாஹு தஆலாவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னார்கள். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் இந்த கவலையில எனக்கு கூலியை தா, வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்த கூலியை தான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் கவலையை போக்கணும் எதிர்பார்த்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கவலையை அல்லாஹ் போக்கினான். எப்படி போக்கினான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். இதை விட மகிழ்ச்சியான செய்தி என்ன வேணும்? அபூ சலமாவை விட 1000 மடங்கு சிறந்த கணவர், 10,000 மடங்கு, பல கோடி மடங்கு சிறந்த கணவரை பெரும் கவலையிலிருந்து முடித்துக் கொள்ளுகின்ற, மீளுகின்ற ஒரு பெரும் விஷயத்தை அல்லாஹ் பண்ணி கொடுத்தான். அல்லாஹ்வின் மீது இந்த கவலையிலிருந்து நான் மீண்டுவேன் நம்பிக்கை வச்சாங்க. அல்லாஹ் மீட்டு கொடுத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் மூமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாய், அவர்களுக்கு ஏற்பட்டுச்சே ஒரு பெரும் கவலை, அவதூறு. ஒரு சஹாபியோட சேர்த்து பேசிட்டாங்க. ஒரு போருக்கு போயிட்டு திரும்புற சமயத்துல எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. சின்ன வயசு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சாதாரணமாக யாராவது ஒரு பெண்ணோடு இட்டு கட்டி பேசிட்டாலே எவ்வளவு மனசு பதறுது, எவ்வளவு வேதனைப்படுது. உம்முல் மூமினீன் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, மூமின்களுக்கெல்லாம் தாய், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தியும் வராததுனால எதுவும் சொல்லல ரசூலுல்லாஹ். அப்படின்னா இன்னும் கவலை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய இந்த கவலை ஒன்றை நான் முறையிடுறேன், நீ எனக்கு இதுக்கு ஒரு வழிகாட்டு. அல்லாஹ் வழிகாட்டினானா இல்லையா, கவலையை நீக்கினானா இல்லை. 10 ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உத்தம பத்தினி, எந்த வகையிலும் உங்களுடைய அவதூறுகளுக்கு, உங்களுடைய அவப்பெயர்களுக்கு ஆளானவர்கள் அல்ல. அவர்கள் பரிசுத்தமானவர்கள், உத்தம பத்தினி அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆயத்தை 10 ஆயத் கியாமத் வரை குர்ஆன்ல ஓதப்பட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு ஆயத்தை, கவலையிலிருந்து மீளுதலை அல்லாஹ் தஆலா அறிக்கை வைத்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதேபடி கஅப் இப்னு மாலிக் என்கின்ற ஒரு சஹாபி தபூக் போருக்கு போகல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல. 3 சஹாபி 50 நாள் யாருமே பேசல. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், பூமி அவர்களுக்கு நெருக்கடியாகி போனதுங்கிறான். அவ்வளவு வேதனை. யாருமே சஹாபி தொழுக வருவாரு, யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, எல்லாம் முகத் திருப்பிட்டு போயிருவாங்க. மனைவியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வீட்டுக்கு போயிருங்கன்ட்டாங்க, அம்மா வீட்டுக்கு. ஒரு 50 நாளைக்கு எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சு அவருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு வச்சு பேசினதுக்கு அப்புறம் அவர்கள் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை.
கண்ணியத்திற்குரியவர்களே, கவலைகள் என்பது வரும், ஆனா அவைகள் ஒரு நாள் நீங்கிவிடும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட ஆதரவு வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தா நிச்சயமாக அல்லாஹ் நீக்கிடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளாரும் ரசூலுல்லாஹ்வும் ஒவ்வொரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமயம் அபு உமாமாங்கிற சஹாபி பள்ளிவாசலுக்கு வந்து அமர்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபு உமாமா பள்ளிவாசல்ல தொழுகை அல்லாத நேரத்துல வந்து அமர்ந்திருக்கிறாயே, என்ன காரணம்னு கேட்டாங்க. சொன்னார், ஹுமூமுன் லஸிமனி வ துயூனுன், யா ரசூலுல்லாஹ், நிறைய கவலைகள், நிறைய கடன்கள் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு துஆ கற்றுத் தருகிறேன், அந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓது, உன்னுடைய கவலையும் போயிரும், உன்னுடைய கடனும் போயிரும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக்க மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். இந்த துஆவை நீ ஓது காலையிலும் மாலையிலும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அபூ உமாமா சஹாபி சொல்றாங்க, நான் தொடர்ச்சியாக இதை ஓதிக்கொண்டிருந்தேன், அல்லாஹ் என்னுடைய கடனையும் நிறைவேற்றினா, என்னுடைய கவலையும் அல்லாஹ் குறைச்சிட்டான். அபூதாவுதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, காலையிலும் மாலையிலும் ஓதுங்க. சத்தியமாக நிச்சயமாக அல்லாஹு தஆலா கவலைகளை போக்குவான். அல்லாஹு தஆலா சத்தியமாக நிச்சயமாக கடன்களை இல்லாமல் ஆக்கிடுவான். இதுக்கு மேல அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடல்ல இருந்து குதிக்கிறாங்க, மீன் வயிற்றுக்குள்ள போயிடுறாங்க. இதை விட ஒரு கவலையான கஷ்டமான சூழ்நிலை உலகத்துல யாருக்குமே இல்லை. மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க, ஒரு பெரிய மீன், சுறா மீன் முழுங்கிருச்சு. மீன் வயிற்றுக்குள்ள அவங்க உசுரோட இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதே தெரியாது, அவர்களுக்கும் அது இருக்காங்களா இல்லையானே தெரியாது, செரிச்சிடலாம். ஆனா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கறத ஓதிக்கிட்டே இருந்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மீன் வயிற்றுல செரிக்காம வச்சிருந்தான். மீன் வயிற்றுக்குள்ள ஒரு மிருகத்துடைய உடம்புக்குள்ள ஒரு உணவு போனா செரிக்கணும், அது விதி. அல்லாஹ் அந்த விதியை அகற்றிட்டான், செரிக்காம அப்படியே உயிரோட வச்சிருந்தான். பிறகு அந்த மீனுக்குள்ளேயே வச்சிருக்காம தூக்கி வெளியே வீச சொன்னா, தூக்கி துப்ப சொன்னா வெளியே வந்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவர்கள் எந்த வார்த்தையை சொல்லி கேட்டாங்களோ அந்த துஆவை நாம ஏற்றுக்கொண்டோங்கிறான். வனஜைனாஹு மினல் கம், கவலையிலிருந்து நாம நீக்கினோங்கிறான். வகதாலிக நுன்ஜில் மூமினீன், மூமின்களுக்கும் அவ்வாறே கவலைகளை நீக்கி விடுவோம்ங்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் மிக கவலையிலும் கஷ்டத்திலும் இருக்க போகும்போது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய கவலையை மட்டும் போக்க மாட்டான். எதற்காக கவலை விடுகிறீர்களோ அந்த கவலையை அல்லாஹ் நிவர்த்தி செஞ்சிருவான். சொல்லிட்டே துஆ செய்யுங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய கவலைகளை போக்கி அல்லாஹ் தஆலாவுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான நலவுகளையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.